Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsan ila yaumiddin. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma ij'al 'amalakum kullahu salihan wa li wajhika khalisan wa la taj'al li ahadin fihi shay'an. கண்டித்து மதிப்பிற்குரிய உலமாக்களே, ஆலோசகர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப சகோதரர்களே, சிறியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்தினுடைய அநேகமாக கடைசி நாளாக இருப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. 29வது நாளிலே அல்லது சஹர் செய்வதற்காக வேண்டி நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்னொரு நாளைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கும் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 30வது நாளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்றிருந்தால் அது எங்கள் அனைவர் மீதும் அல்லது நோன்பாளிகள் மீது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் செய்கின்ற ஒரு மாபெரும் அருளை தவிர வேறொன்றும் இல்லை. அவனுடைய அருளினால் தான் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிறை காண்பதும் பிறை காணாமல் இருப்பதும் நோன்பு பிடிப்பதற்கான அந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவது. அப்படி 30 நாட்களையும் நாங்கள் நோன்பு பிடிப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தருவான் என்றிருந்தால், ஒரு நாள் கூட கிடைக்கும் என்றிருந்தால் அது எங்களுக்கு சொல்ல முடியாத நன்மைகளை பெற்றுத்தரும். ஒரு நாளுடைய நோன்பு நரகத்திலே இருந்து 40 அல்லது 70 வருடங்கள் ஒரு மனிதனை, ஒரு மூமினை தூரமாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு நாளிலே 14-15 மணித்தியாலங்கள் நாங்கள் நோன்பு பிடிப்பது எங்களுடைய மறுமை வாழ்க்கையிலே மிக பிரதானமான ஒரு அம்சமாக, ஒரு கட்டமாக இருப்பதனால் யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த 30 நாளுடைய நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று இந்த நாட்களை நாங்கள் இப்படியாக கடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நாங்கள் கேட்கின்ற துஆக்களை எங்களுக்கு அங்கீகரிக்க வேண்டும். உண்மையிலேயே பல வருடங்களாக இந்த நிகழ்வை நாங்கள் செய்து கொண்டு போவதற்கு அல்லாஹ் தஆலாவுடைய அருளை தவிர, அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற அவருடைய அறிவை தந்திருக்கின்ற அந்த அறிவை தவிர, அவன் தந்திருக்கின்ற ஆற்றல்களை தவிர, அவன் தந்திருக்கின்ற பேச்சு வன்மையை தவிர, அவன் தந்திருக்கின்ற மனோநிலையை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு காரணமாக இருக்கவில்லை. எனவே யா அல்லாஹ் நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அதே நேரம் ஆரம்பமாகவே உங்களிடத்திலே வந்திருக்கின்ற சகலிடத்திலும் எங்களுக்காக துஆ செய்யுங்கள், எங்களுடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்யுங்கள், எங்களுடைய அறிவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுடைய அறிவு தந்தையாக நாங்கள் சொல்கின்ற நலீம் ஹாஜியாருக்கும் அவருடன் சேர்ந்த அந்த குழுவுக்கும் நீங்கள் துஆ செய்யுங்கள். எங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள், ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்கு துஆ செய்யுங்கள் என்று ஆரம்பமாக மிகவும் பணிவாக, பண்பாக, இரக்கமாக உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று நாங்கள் சொல்கின்ற நாங்களும் கூட நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறோம், உறுதியிட்டு சொல்கிறோம், உங்களுக்காகவும் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய கைகளை தூக்கி துஆ செய்கிறோம். கண்களில் கண்ணீரை வடித்து நாங்கள் எங்களுடைய ஊருக்காகவும் முஸ்லிம் சமூகத்துக்காகவும் துஆ செய்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு துஆ செய்கின்றோம், வளர்கின்ற சிறார்களுக்கு துஆ செய்கின்றோம், நோயாளிகளாக இருக்கின்றவர்களுக்கு துஆ செய்கின்றோம், ஏன் கபூராளிகளாக இருக்கின்றவர்களுக்கும் கூட நீங்கள் அறிந்த வகையில் நாங்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிமிடத்தை நாங்கள் அதற்காக பயன்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இந்த அமர்விலே இந்த நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற அந்த வார்த்தையை சொல்வதாக இருந்தால், சுவனத்தினுடைய இந்த பூஞ்சோலையிலே, பள்ளியிலே சேர்ந்து அமர்ந்திருக்கின்ற இந்த பூஞ்சோலையிலே நாங்கள் ஆரம்பமாக இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்தினோம். ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவரிடத்திலே அதாவது மலக்குல் மௌத் சொன்ன, உனக்கு பக்கத்தில் இருந்தவர் ஞாபகம் இல்லையா, அடுத்த வீட்டுக்காரர் ஞாபகம் இல்லையா, மௌத்தா போனது உங்களுக்கு மௌத்தாகிறதற்கு நீங்கள் ஆயத்தமாகுவதற்கு அது போதாமல் இருந்துச்சா என்று கேட்டு அந்த சப்ஜெக்டை ஞாபகப்படுத்தினோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்திம கடைசி அந்த ஓரிரண்டு நாட்களை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம்.
அதுக்கு பிறகு ஒரு மூமினுடைய சக்கராத்துடைய ஆளை பற்றி நாங்கள் சொன்னோம். அவருடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும் என்பதை சொல்லி நாங்களும் எங்களுடைய ரூகளையும் ஒரு துருத்தியிலே இருந்து தண்ணீர் சொட்டு வடிவது போல மிக லேசாக எங்களுடைய ரூகையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய மலக்குமார்களை கொண்டு கைப்பற்ற வேண்டும் என்று நாங்கள் ஆசை வைத்ததனை ஞாபகப்படுத்தினோம். பிறகு நாங்கள் அந்த ரூகை அல்லாஹ் தஆலா எப்படி நடத்துகின்றான் என்பதை பற்றி பேசினோம். அதுக்கு பிறகு கபருடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் சொன்னோம். அந்த கபருடைய வாழ்க்கை எப்படியாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்தோம். அதற்கு பிறகு கபரிலே இருந்து எழுப்பப்பட்டு மஹ்ஷர் மைதானத்தில் கொண்டு வரப்படுகின்ற நிலைமையை பற்றி சொன்னோம். மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் தஆலா மனிதர்களை எப்படி நடத்துவார் என்று சொன்னோம். அதிலே பிரத்யேகமாக அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களுக்கு வணங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் காத்துக் கொண்டிருக்கின்ற நிழல் எங்களுக்கும் அந்த 7 கூட்டத்திலே ஒரு கூட்டத்திலாவது நாங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மனதிற்குள்ளே நாங்கள் சொன்னோம். இப்படியாக சொல்லிவிட்டு நாங்கள் நேற்றைய தினம் கேள்வி கணக்கு கேட்கின்ற விடயத்தை பற்றி சொன்னோம். எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் எங்களுடைய இந்த தோள்களில் இருந்து கொண்டு நாங்கள் சொல்லுகின்ற குர்ஆன் சொல்லுகின்ற கிராமுல் காத்திபீன் என்று சொல்லக்கூடிய அந்த 2 மலக்குமார்களும் எழுதிய அந்த பட்டோலை அதிலே இருக்கின்ற விடயங்கள் எப்படி கேள்விகளாக எங்களிடத்தில் கேட்கப்படும் என்றும் அதே போன்று எந்த கேள்வியும் இல்லாமல் அந்த ஏட்டை வெறுமனே எங்களுடைய கண்முன்னுக்கால் காட்டிவிட்டு நீங்கள் சுவர்க்கத்துக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை சொல்வதாகவும் 70,000 பேர்கள் அப்படியாக இருக்கிறார்கள். அந்த 70,000 பேர்களும் ஒவ்வொருவர்களை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொண்டு அது லட்சமாக அப்படி நீண்டு செல்லும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஞாபகப்படுத்தி என்னையும் யா அல்லாஹ் மறுமை நாளிலே இந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவனத்திலே நுழைவதற்கு அருள்புரியாய் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். ஞாபகம் இருக்கும் நினைக்கின்றேன். இன்றைய தினம் நாங்கள் சுவர்க்கத்துடன் முடிவெடுப்பதற்காக இருக்கிறோம் இந்த செய்திகளை, இந்த விடயங்களை. அதற்கு முன்பதாக சிராத் என்கின்ற ஒரு பாலம் இருக்கின்றது. இடையிலே சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு முன்னால் நரகத்தினுடைய முதுகுக்கு மேலால் அப்படி போடப்பட்டிருக்கின்ற பாலம். ஸல்லல்லாஹு எப்படி சொன்னார் சொன்னால், தலைமுடியை விட மென்மையானதாக இருக்கும். வாளை விட அதனுடைய அந்த கூர்மையான பகுதி இருக்கின்றதே, கூரான பகுதி அதை விட மிகவும் மெல்லிசாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதை தாண்டித்தான் சுவனத்திற்கு செல்ல வேண்டும். எனவே அந்த சிராத்தின் அந்த பாலத்தை கடக்கின்ற முறையை பற்றி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எவரவர்கள் நன்மைகள் செய்தார்களோ அவரவர்களுடைய நன்மைகளுக்கு ஏற்க அதனை கடந்து செல்ல முடியும். யார் நன்மை செய்யாமல் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தார்களோ அது நரகத்தினுடைய முதுகில் போடப்பட்டிருப்பதன் காரணமாக அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவிகளாக அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள், அவருடைய கால்கள் அப்படியே வழுகிச் சென்று நரகத்துக்குள்ளே விழுந்து விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சுவர்க்கத்துக்கு செல்கின்றவர்கள் எப்படி செல்வார்கள் என்றால் நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மின்னல் வேகத்திலே ஒரு கூட்டம் சுவர்க்கத்திற்குள் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் என்று சொன்னார்கள். எனவே யா அல்லாஹ் தவழ்ந்து அல்ல, நடந்து கொண்டு அல்ல, கண் இமைக்கின்ற நேரம் அல்ல, ஒரு குதிரை வீரன் செல்கின்ற அந்த குதிரையினுடைய வேகத்தில் அல்ல, சாதாரண ஒரு மனிதன் நடக்கின்ற வேகத்தில் அல்ல, காற்று வீசுகின்ற வேகத்தில் அல்ல, அதை விடவும் உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மின்னல் வேகத்திலே அந்த சிராத்தை கடந்து சுவனத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது. அதை யா அல்லாஹ் எங்களுக்கு பெற்று அருள் புரிவாயாக. எனவே இப்படித்தான் அந்த சிராத்தை கடந்து சுவர்க்கத்துக்குள் செல்வார்கள். சுவர்க்கத்துக்கு சென்றது பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் நிறைய சுவர்க்கத்தை பற்றி வர்ணித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று கூட ஓதப்பட்ட சூரத்துல் தஹ்ரிலே மிக அழகாக அந்த வசனங்கள் சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஹாஃபிஸ்மார்களிடத்தில் இப்படியான தொழுகைகள் நடத்துகின்ற பொழுது மறுமை நாளை பற்றி ஞாபகப்படுத்துகின்ற சூரத்களை அதிகமாக நீங்கள் ஓதுங்கள், அது எங்களை ஈமானிய உணர்வு உள்ளவர்களாக மாற்றும் என்கின்ற அந்த செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும். இன்றைய தினம் சூரத்துல் தஹ்ரிலே ஓதப்பட்டது சுவர்க்கத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைய விடயங்களை நாங்கள் இங்கே சொல்வதற்கில்லை. குர்ஆன் சொன்ன விடயங்களை எங்களுக்கு நிறைய சொல்வதற்கில்லை. இந்த இடத்திலே
இந்த அமர்வை நான் ஆரம்பமாக செய்வதற்கு எனக்கு துணையாக இருந்த புத்தகம் தான் என்னுடைய கையிலே இருக்கின்றது. 2005ஆம் ஆண்டிலே இருந்து தொடங்கிய இந்த புத்தகம். இதனை நான் ஞாபகப்படுத்தாவிட்டால் நன்றி கட்டவனாக போய்விடுவேன். அந்த வகையிலே ஹாதியல் அர்வா பிலா இலா பிலாதில் அஃப்ராஹ் என்று சொல்லக்கூடிய இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த புத்தகம் தான் எங்களுக்கு இந்த அமர்வை நடத்துவதற்கு உதவியாக இருந்தது. யா அல்லாஹ், இந்த இமாமை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவரை இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்திலே நாங்கள் அனைவரும் சந்தித்து முசாஃபஹா செய்து அவர்களை கண்டு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக என்று நாங்கள் ஆரம்பமாக அவர்களுக்காக துஆ செய்கிறோம். நீங்களும் இந்த இமாம்களுக்கு, எங்களுடைய மூதாதையர்களாக சலபுகளாக இருந்த இமாம்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, சுவர்க்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், இன்ன அஅலா தரஜத்தின் ஃபில் ஜன்னத்தி ஹிய அல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லிவிட்டு அல் ஃபிர்தௌஸு அஅலல் ஜன்னதி வ அவ்ஸத்துஹா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்தினுடைய ஆக உயர்ந்த அந்தஸ்து என்னவென்றால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொன்னார்கள். எனவே நீங்கள் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் கூட ஒரு இடம் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மகாமன் மஹமூதா என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த மகாமன் மஹமூதா என்கின்ற அந்த சுவர்க்கத்திலே இருக்கின்ற இடம் அது ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். எனவே நான் அந்த மகாமன் மஹமூதா என்கின்ற இடத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த ஒரு தனி மனிதனாக நான் இருக்க விரும்புகிறேன். எனவே நீங்கள் அசான் சொல்கின்ற சத்தம் கேட்டால், பாங்கு சத்தம் கேட்டால், அதிலே ஓதக்கூடிய துஆ இருக்கின்றது. அதிலே எனக்கு அந்த மகாமன் மஹமூதா என்கின்ற ஆக சுவர்க்கத்திலே டாப் லெவல்ல இருக்கிற அந்த சுவர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு எனக்கு துஆ செய்யுங்கள். நான் உங்களுக்கு பகரமாக மறுமை நாளில் ஷஃபாஅத் செய்வேன். உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய அந்தஸ்தாக இருக்கின்ற அந்த மகாமன் மஹமூதா என்ற இடத்தை அடைந்து கொள்வதற்கு ஆசை வைத்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது, இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் துஆ செய்து அந்த வாங்கு துஆவை இந்த மனதோடு செய்து, அதாவது மகாமன் மஹமூதா என்ற அந்த இடத்தை தனக்கு பெற்றுத் தருவதற்கு துஆ செய்யுமாறு ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எனவே நான் அதனை அவருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். பகரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருந்து எனக்கு ஷஃபாஅத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சம்பிரதாயமாக துஆ ஓதுகின்ற கூட்டமாக அல்லாமல் இதன் பிறகாவது அந்த அழுத்தத்துடன், அந்த மன வலிமையுடன், அந்த தேவனை நாங்கள் ஓத வேண்டியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த இடம், உயர்ந்த தரஜாக்களில் மிக உயர்ந்த அந்தஸ்து என்னவென்றால், அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கம். அதனை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கின்றது என்றால், அதனிலே அந்த சுவர்க்கத்தில் அப்படியே மேலே பார்த்தால் அரிஷ் விளங்கும். அல்லாஹ் தஆலா இருக்கின்ற அரிஷ் அப்படி விளங்கும். எனவே அரிஷுக்கு கீழே நேரடியாக இருக்கின்ற சுவனம் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொன்னார்கள். அங்கேதான் சுவர்க்கத்திலே மற்ற இடங்களிலே ஓடக்கூடிய மற்ற சல்லல்லாஹு இதனை பற்றி சொல்கின்ற பொழுது 100 தரஜாக்கள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். 100 அந்தஸ்துகள் சுவர்க்கத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். 8 சுவர்க்க வாசல்கள் இருப்பதாக சொன்னார்கள். எனவே இந்த இடங்களுக்கெல்லாம் சுவர்க்கத்திலே இருந்து ஆறுகளும், பாலாறுகள், தேன் ஆறுகள், நீர் அருவிகள், அதுபோன்று மது ஆறுகள் எல்லாம் ஓடுவதற்கு ஆரம்பிப்பது அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லே என்று சொன்னார்கள். அந்த அளவு தூரத்துக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சுவர்க்கத்தினுடைய அந்த உயர்ந்த அந்தஸ்தை யாரும் எங்களுக்கு அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள்புரிவாயாக. எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபில் ஜன்னத்தி மிஅத்து தரஜத்தன் மா பைன குல்லி தரஜத்தின் கமா பைன ஸமாஇ வல் அர்த் வல் ஃபிர்தௌஸுல் அஅலா வல் ஃபிர்தௌஸ் அஅலாஹா வ அஅலாஹா தரஜத்தன் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அதாவது சுவர்க்கத்திலே 100 தரஜாக்கள், அந்தஸ்துகள் இருக்கின்றன. அதிலே ஆக உயர்ந்தது ஃபிர்தௌஸ். அதிலே அந்த ஒவ்வொரு தரஜாக்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் இடையிலான தூரம் வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரமாக இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுடைய கண்களுக்கு விளங்குகின்ற
அல்லது எங்களுக்கு கணிப்பிட்டு கூட பார்க்க முடியாத இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்திலே அந்த ஒவ்வொரு சுவர்க்க அந்தஸ்துகளும் இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக அந்த சுவனத்தின் ஒவ்வொரு அந்தஸ்திலே இருந்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் நிலத்திலே பூமியிலே இருந்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பாடங்களிலே கோள்களை பற்றி படித்திருக்கிறோம். கோள்கள் பூமி என்றும் அதே போன்று நெப்டியூன் என்றும் யுரேனஸ் என்று இப்படி பல பெயர்களிலே கோள்களை அளிக்கிறார்கள். அதுபோன்று ஒவ்வொரு அந்த அந்தஸ்திலே இருந்தும் இன்னொரு அந்தஸ்திலே இருக்கின்ற அந்த சுவனவாசிகளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றும் பிரகாசமாக வெளிச்சமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி அந்த சுவர்க்கத்திலே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சுவனவாசியும் மற்றவரை தான் இருக்கின்ற சுவர்க்கத்துக்குள்ளே இருந்து பார்ப்பார்கள். ஆனால் தான் வெளியிலிருந்து பார்ப்பவற்றை பார்க்க முடியும். வெளியிலே இருந்து பார்ப்பவர்கள் அந்த சுவர்க்கத்துக்குள்ளே என்ன இருக்கின்றது என்பதை அவர்களால் பார்க்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்துகள் பற்றி நிறைய குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன, நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. நான் சொன்ன இந்த புத்தகத்தை வாசித்து பார்த்தால் நூற்றுக்கணக்கான சூறாக்களிலே வந்திருக்கின்றதை அதாவது இப்னுல் காயிம் ஜௌஸி அவர்கள் விளங்கப்படுத்துவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அதனை ஞாபகப்படுத்தி அடுத்ததாக சுவர்க்கத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வகத் கால் ஃபீஹா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், மாலா ஐனுன் ரஅத் வலா உஸுனுன் சமியத் வலா ஹதர பிகல்பி வஸரி. கண்களால் கண்டில்லாத, காதால் கேட்டில்லாத, எந்த ஒரு மனிதன் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதவற்றை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே அவனுடைய அடியார்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்கின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கின்றோம். இதனை பற்றி சூரத்து ஸுமர்லே அல்லாஹ் தஆலா மிக அழகாக சொல்கின்றான். இப்படியாக குர்ஆனிலே சொல்லுகின்றான், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா حتى إذا جاءوها وفتحت أبوابها قال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. ஒரு குர்ஆன் வசனம் சூரத்து ஸுமர்ல வருகின்ற சூரத்தினுடைய அந்த பகுதியை ஓதி பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. அல்லாஹ் தஆலாவை பயந்த மனிதர்கள் சுவனத்திற்கு கூட்டம் கூட்டமாக அப்படியே அழைத்துச் செல்லப்படுவார்கள். அப்படியே அவர்கள் அழைத்துச் செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா, அந்த சுவர்க்கத்தின் பக்கம் வந்தவுடனேயே அந்த சுவர்க்கத்திலே அந்த சுவர்க்கவாதிகளுக்கு அந்த சுவர்க்கத்தினுடைய வாயிலை திறந்து கொடுப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் ஆயத்தமாக இருப்பார்கள் என்று அந்த குர்ஆன் வசனம் சொல்கின்றது. இந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், மனிதர்களிலே முதலாக சுவர்க்கத்துக்கு போகின்ற மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள்தான் சுவர்க்கத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவார்கள். உண்மையில் இந்த காட்சிகளை மனதுக்குள் கொண்டு வாருங்கள். போய் பார்த்தால் சுவர்க்கம் மூடப்பட்டதாக இருக்கும். சுவர்க்கத்துக்கு நியமிக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக சுவர்க்கத்துக்கு போய் பார்ப்பார்கள். சுவர்க்கம் மூடப்பட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் உடனே சுஜூதிலே விழுவார்கள், அழுவார்கள். அப்படி அழுகின்ற பொழுது மலக்குகளை அல்லாஹ் தஆலா அனுப்பி, யா ரசூலல்லாஹ், நீங்க எழும்புங்க என்று சொல்லி அவர்களை எழுப்பி வைத்துவிட்டு அந்த சுவர்க்கத்தினுடைய கதவுகளை மலக்குமார்கள் அப்படியே திறந்து விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு பின்னால் யாரு போவாங்க தெரியுமா? கடைசி நபியாக அனுப்பப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி உம்மத்தினர்களாக இருக்கிற எங்களை கூட்டி கொண்டு போவாங்க. நாங்கள் அவர்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்போம் சுவர்க்கத்துக்குள்ள போறதுக்கு என்று அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனத்திலே சொன்ன விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அங்கே போன உடனே அந்த சுவர்க்கத்திலே இருக்கின்ற மலக்குமார்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? வகால லஹும் ஹஸனத்துஹா, சுவர்க்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற மலக்குகள் ஸலாமுன் அலைக்கும், சலாம் சொல்லி வரவேற்பார்கள். உங்களுக்கு சலாம் உண்டாவட்டும், திபுத்தும் ஃபத்ஹுலுஹா ஹாலிதீன், நல்லா வாழ்ந்தீங்க, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அமைப்பிலே உலகத்திலே வாழ்ந்தீங்க, எனவே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், ஃபத்ஹுலுஹா ஹாலிதீன், என்றென்றைக்கும் அழியாத அந்த சுவர்க்கத்திலே நீங்கள் தொடர்ந்து இருங்கள், அதிலே நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படியாக அந்த குர்ஆன் வசனத்திலே சுவர்க்கத்தினுடைய அந்த தன்மைகளை பற்றி, அந்த சிஃபத்தை பற்றி, அதனுடைய முறைகளை பற்றி சொல்லி காட்டுகிறேன் பார்க்கிறோம். என அன்புக்குரியவர்களே, இப்படியாக நிறைய குர்ஆன் வசனங்கள் இதனை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கின்றன. எனவே இந்த நேரத்தை பொறுத்தவரை உங்கள் எல்லோருக்கும்
தெரிந்த வகையிலே நேரத்தை கவனத்தில் கொண்டு இன்னொரு குர்ஆன் வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்தின் ரிஸ்கன் காலு ஹாதல் லதீ ருஸிக்னா மின் கப்ல் வ உது பிஹி முத்தஷாபிஹா வ லஹும் ஃபீஹா அஸ்வாஜுன் முத்தஹரா வ ஹும் ஃபீஹா காலிதுன். சுவர்க்கத்திலே மனிதர்களுக்கு உணவுகள் கொடுக்கப்படும். சுவர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவுகள் ஒரே மாதிரியாக அவர்கள் விளங்கி நினைத்துக் கொண்டு உண்பார்கள், சாப்பிடுவார்கள் பழங்களை. ஆனால் பழங்களை ஒரே மாதிரி ருசியுடையதாக போக்கிலே இருக்கும் என்று சாப்பிடுகின்ற அந்த பழங்களை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பல்வேறுபட்ட ருசிகளிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதனை மாற்றிக் கொடுப்பான் என்றும், அதே போன்று அவர்களுக்கு அதாவது யாருடைய கைகளும் படாத, யாருடைய கண்களும் படாத முத்தஹரா மிக தூய்மையான மனைவிமார்களை அங்கே ஆயத்தமாக வைத்திருப்போம் என்பதை குர்ஆன் சொல்லிவிட்டு வஹும் ஃபீஹா காலிதுன், நிரந்தரமாக சுவனத்திலே இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சுவன பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினார்கள் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லிம், ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் காலையில 3 விடுத்தவும் மாலையில 3 விடுத்தவும் சுவர்க்கத்தை அவன் கேட்கிறான், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறான். ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் சுவர்க்கத்தை 3 விடுத்தம் கேட்கிறான், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறான். இதை நீங்க தமிழ்ல கேட்கணும், இங்கிலீஷ்ல கேட்கணும், அரபுல கேட்கணும் என்று எந்த ஒன்றும் இல்லை. கேட்க வேண்டும் என்ன தெரியுமா? யா அல்லாஹ் என்ன சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து நரகத்திலிருந்து காப்பாத்து, யா அல்லாஹ் என்ன சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர், எனக்கு நரகத்திலிருந்து பாதுகாரு, என்ன சுவர்க்கத்தில் சேர்ப்பாயாக, நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று 3 விடுத்தம் ஒரு நாள் காலையிலும் மாலையிலும் யார் துஆ செய்கிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அவர் சுவர்க்கத்துக்கு நிச்சயமாக போவார், நரக நெருப்பு அவரை தீண்ட மாட்டாது என்று சொல்லி வழிகாட்டுகிறாங்க. எனவே அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஹதீஸ், அது மாதிரியான மற்றொரு ஹதீஸ் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், யார் அழகான முறையிலே ஒழுங்கு செய்துவிட்டு, எல்லாருக்கும் தெரிந்த ஹதீஸா இருக்கும் அல்லது தெரியாமல் இருக்கும், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். யார் அழகான முறையிலே சிறப்பான முறையிலே எப்படி ஒழுங்கு செய்ய வேண்டுமோ அப்படி ஒழுங்கு செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஒருவர் ஓதினால், உழுவு செய்துவிட்டு இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே 8 வாசல்கள் இருக்கின்றன. அந்த 8 வாசல்களுக்குள் அவர் விரும்பிய வாசலுக்குள்ளால் நுழைவதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதிப்பதாக சொன்னார்கள். சுவர்க்கத்துக்குள்ள ஒரு வாசலுக்குள்ள நுழையிறண்டா கூட எவ்வளவு பெரிய அருள். சுவர்க்கத்துல ஒன்றுக்குள்ளால போறண்டா கூட அருள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உழுவு செய்துவிட்டு இந்த துஆவை ஓதினால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன். அது பின்னால வரக்கூடிய சில சொற்கள் சில ஹதீஸ்கள் இல்லாமல் இருக்கின்றது. எப்படியோ இந்த துஆவை ஓதினால் எனக்கு நான் விரும்பிய சுவர்க்கத்தின் 8 வாசல்களுக்குள்ளால் நுழைவதற்கு அல்லாஹ் தஆலா அவர் விரும்பிய வாசலுக்குள்ளால் நுழைவதற்கு அனுமதிப்பதாக சொன்னால் ஒரு லேசா இருக்கு நினைக்கிறீங்க அன்புக்குரியவர்களே. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாங்கள் ஒழுங்கு செய்கிறோம்? ஒரு நாளைக்கு வெறுமனே எங்களுடைய உழுவை உழுவாக வைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே இந்த துஆக்களை பாடமாக்கிக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று துஆ செய்வார்கள். இன்னும் சொன்னார்கள், சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளை பற்றி சொல்கின்ற பொழுது அதிலே தொழுகின்றவர்களுக்கு என்று தனியான சுவர்க்கம் இருக்கும், அதே போன்று நோன்பாளிகளுக்கு என்று இருக்கும், அதே போன்று ஜகாத் கொடுக்கின்றவர்களுக்கு இருக்கும், அதே போன்று சதக்காக்கள் செய்கின்றவர்களுக்கு, ஜிஹாதிலே ஈடுபடுகின்றவர்கள் என்று இப்படியான பலவிதமான அமைப்புகளிலே அந்தஸ்துகளிலே சுவர்க்கங்கள் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நேரத்தில் சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த எல்லா சுவர்க்கத்துக்குள்ளே ஒருத்தரால போறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குதா, சான்ஸ் இருக்குதா, அந்த வாய்ப்பு கிடைக்குதா என்று சஹாபாக்களுடைய ஆசையை பாருங்க, சஹாபாக்களுடைய தேவையை பாருங்க, அந்த உணர்வை பாருங்க. அன்புக்குரியவர்களே, கேட்டுடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் விரும்புகிறேன் நீங்க அந்த ஆளாக இருக்கணும் என்று விரும்புகிறேன்னு சொன்னாங்க. நீங்க அந்த ஆளாக இருக்கணும் என்று விரும்புகிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொன்னதுடைய பொருள் என்ன தெரியுமா? நீங்க விரும்புறீங்க தானே, எல்லா சொர்க்கவாசல் நோன்பு பிடிச்சு தொழுது ஹஜ் செஞ்சு ஜகாத்து கொடுத்து அது மாதிரி சதக்காக்கள் செஞ்சு ஒவ்வொரு ஜிஹாத் செஞ்சு இந்த கூட்டம் எல்லாத்துக்குள்ளாலே ஒருத்தருக்கு போறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்குறீங்க தானே, நீங்க அந்த ஆளாக இருக்க வேணும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சொன்னாங்க. யாரும் நாங்களும் அப்படித்தான் ஆசையை வைக்க வேண்டியிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்படியாக இந்த சுவர்க்கம் அதுக்கு அடுத்த பக்கமாக நரகம் இருக்கின்ற அதை பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது. சுவர்க்கத்தை ஞாபகப்படுத்துவோம். எனவே
இப்படியாக நாங்கள் என்ன செய்வோம் என்றால் எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்ற இந்த வழிமுறைகளை பின்பற்றி அந்த சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். எனவே இந்த விதமாக இந்த அமர்விலே இறுதியாக இந்த சுவர்க்கத்தை பற்றி ஞாபகப்படுத்துகிறோம். மாலையிலும் காலையிலும் நாங்கள் சுவர்க்கத்திலே இருந்து நுழைவதற்கும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கும் உணவு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த துவாக்களை அதிகமாக அவர்களுக்கும் நாங்கள் எங்களை பழக்கிக் கொள்வோம். யா அல்லாஹ் எங்களை பொருத்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பேசிய விடயங்களை எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகும். யாரெல்லாம் அதனை கேட்டார்களோ அந்த கேட்ட சகோதரர்களுக்கு நன்மையுடையதாக ஆக்கி வைப்பாயாக. சுவர்க்கத்திலே நாங்கள் எல்லோரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை உயிர் வாழக்கூடியவங்க, உயிர் வாழ்ந்து விட்டு கபராளிகளாக இருக்கிறவங்க, உண்மையான மூமினான ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள், வாலிபர்கள் என்று இல்லாமல் அத்தனை பேர்களையும் சுவர்க்கத்தினுடைய அத்தனை சுகந்தங்களையும் அனுபவிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்வாயாக. அதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்துடுவாயாக. ரமலானுடைய காலங்களிலே நாங்கள் பிடித்த நோன்பிலே ஏதாவது குறைகள் விட்டிருந்தால், ஓரிய குர்ஆனிலே குறை விட்டிருந்தால், கொடுத்த சதக்காக்களிலே குறை விட்டிருந்தால், அதே போன்று தொழுத தொழுகைகளிலே குறை இருந்தால் அதற்காக வேண்டிய எங்களை குற்றம் பிடித்து அந்த நன்மைகளை நீ வீணாக்கி விடாமல் அத்தனை நன்மைகளுக்கு உரிய உயர்ந்த அந்தஸ்துக்களை, உயர்ந்த நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத் தருவாயாக. உன்னையே நாங்கள் மறுமை நாளில் கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. நபிமார்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள் என்று இருக்கக்கூடிய அத்தனை பேர்களை, எங்களுடைய மூதாதையர்களை, எங்களுடைய பக்கத்தில் இந்த தொழுதவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்களுக்கு பக்கத்தில் இருந்து இந்த பள்ளிவாசல் உதவியர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். இதற்கு ஆரம்ப காலங்களிலிருந்து கை கொடுத்தவர்கள் இருந்திருக்கிறோம். எங்களுடைய நிர்வாகங்கள் இருந்தவர்களை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். யாரும் எனவே அத்தனை பேர்களை மறுமை நாளிலே சுவனத்தினுடைய அந்த சுகந்தங்களிலே கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. எங்களுடைய பெற்றோர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் நோயாளிகளாக இருக்கின்றவர்களுடைய நோய்களை நீ நிவாரணம் செய்வாயாக. வயோதிபர்களாக இருக்கின்றவர்களுக்கு நீ நீண்ட ஹயாத்தை சாலிஹான அமல் செய்யப்படுத்தி வைப்பாக. சிறுவர்களாக இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை நீண்ட எதிர்கால சமுதாயத்திலே நல்ல தேகாரோக்கியம் உள்ள, நல்ல அறிவு, ஆற்றலும், பண்பும், பண்பாடும் உள்ள பிள்ளைகளாக வளர்த்துடுவாயாக. யா அல்லாஹ் வாலிபர்களாக இருக்கின்றவர்களை பொருந்திக் கொண்டு எதிர்காலத்தில் இந்த பள்ளிவாசல்களிலும் ஊருடைய தலைமைத்துவத்தை ஏற்று நடப்பதற்கு அவர்கள் பள்ளிவாசலுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய சகோதரர்கள் ஆக்கி வைப்பாயாக. இங்கே குர்ஆன் ஓதி திராவத்து செய்த ஹாஃபிஸ்மார்களை பொருந்திக் கொள்வாயாக. அந்த குர்ஆனிய ஹாஃபிஸ்மாருடைய உள்ளத்திலே இந்த குர்ஆனை மிக ஆழமாக பதியச் செய்வாயாக. அவர்கள் ஓதுகின்ற பொழுது அதனை விளங்கி ஓதுவதற்குரிய அறிவை ஆற்றல் அவர்களுக்கு கொடுப்பாயாக. யாரெல்லாம் இந்த நிர்வாகங்களில் பயன்படுத்தி அதாவது ஈடுபட்டார்களோ, ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இதற்குரிய வாய்ப்பு வசதிகளை செய்தவர்களுக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக. உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நாங்கள் ஆசை வைக்கின்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய ஆண்கள், பெண்கள், சிறுவர், மௌத்தானவர்கள் இல்லாமல் அத்தனை பேர்களையும் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால், உன்னுடைய ரஹ்மத்தினால் அந்த சுவனத்திலே எங்களை வாழ வைப்பாயாக. வாஹிரு தவானா